ஹாய், வெல்கம் டு செரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பண்ண போகிறது ஒரு ஸ்நாக் ரெசிபி தான். எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ஸ்நாக்னே சொல்லலாம். இந்த டைமில் வந்து மாம்பழம் வந்து ரொம்ப சீசனாக இருக்கிறதுனால இந்த டைமில் அது செஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால மாம்பழம் சீசன் முடிகிறதுக்குள்ளே இந்த ஸ்நாக்கை கண்டிப்பாக வீட்டில் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதே சமயம் அதை ஒரு டைம் சாப்பிட்டாங்கன்னா குழந்தைங்க அடுத்தடுத்து இதே வேணும் அப்படின்னு கேட்பாங்க. அந்த மாதிரி சாப்பிட்றப்ப அப்படியே எச்சில் ஊறும் பார்த்திங்களா, அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு ரெசிபி. வாங்க அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். 3 மாம்பழம் எடுத்திருக்கேன். 3 சேர்த்திங்கன்னா 1/2 கிலோ வரும். அதை தோல் சீவிட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா தோல் சீவிட்டு எடுத்துக்கலாம். நல்லா பழமாக இருக்கிறத பார்த்து எடுத்திருக்கேன். இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு அதில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் தண்ணிக்கு பதில் பால் கூட சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கலாம். அப்புறம் சர்க்கரை சேர்த்துடலாம். சர்க்கரை வந்து இனிப்பை பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன். ஏன்னா பழம் வந்து நல்லா இனிப்பாக இருக்கிறதுனால 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் விருப்பத்தை பொறுத்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதை அரைச்சிடலாம். அரைச்சிட்டு இப்போ நம்ம காய்ச்ச போகிற ஒரு பாத்திரத்துலேயே வடிகட்டி எடுத்துடலாம். ஏன்னா அதில் கொஞ்சம் அந்த சக்கையெல்லாம் இருக்கிற மாதிரி இருக்கும் பாருங்கள், நாரெல்லாம் இருக்கும். அதனால தான் வடிகட்டி எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி வடிகட்டி எடுத்தாச்சு. இப்போ இதை அடுப்பில் வச்சு காய்ச்சிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் வச்சிடலாம். அடுப்பில் வச்சு ஒரு கொதி வரட்டும். அடுப்பில் வச்சு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம இப்போ கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் ரெடி பண்ணிக்கலாம். சூடு பண்ணி ஆற வச்ச பால் வந்து நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அதில் 3 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்து கலந்துக்கலாம். இப்போ கொதிக்கிறதுல இந்த பாலை ஊற்றிடலாம். ஊற்றிட்டு இது 4லேருந்து ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா கலந்து விட்டு கைவிடாமல் கலந்து விடுங்க. ஏன்னா கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கிறதுனால அடி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால ஒரு 4லேருந்து ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சு இறக்கிக்கலாம். அப்போ தான் அந்த மாவு வந்து அந்த மாம்பழத்தோட மிக்ஸ் ஆகும் இல்லையா, அதனால தான் ஒரு 4-5 நிமிஷத்துக்கு இதை வேக வச்சுக்கலாம். இதில் இந்த வேகிறப்ப பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாம்பழம் வந்து புளிப்பாக இருந்ததுன்னா லைட்டாக நீங்கள் உப்பு கூட கொஞ்சம் ஒரு சிட்டிகை அளவு உப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா அந்த புளிப்பு டேஸ்ட் இருந்துச்சுன்னா அந்த உப்பு சேர்கிறப்போ இன்னும் அதிக சுவையாக இருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டால் இதில் லைட்டாக உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் பார்த்திங்கன்னா நல்லா கொதித்து காய்ச்சியாச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணதுக்கப்புறமா நம்ம வீட்டில் இருக்க ஏதாவது கிண்ணம் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா பவுல் எதுனா எடுத்துகிட்டு அதில் எண்ணெய் தடவிக்கலாம். நான் வந்து 2 பவுல் எடுத்து வச்சுருக்கேன். எண்ணெய் தடவிட்டு இப்போ நம்ம காய்ச்சணும் இல்லையா, அதை எடுத்து இப்போ இதில் ஊற்றிடலாம். இந்த மாதிரி 2 கிண்ணத்துலேயும் கரெக்டான அளவு பார்த்து ஊற்றி எடுத்துக்கோங்க, நல்லா ஃபுல்லாக இருக்கிற மாதிரி. இப்போ இதை நல்லா சில்லுன்னு ஆற வச்சிடணும். ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்கணும். இது ஆறதுக்கு கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் கிட்ட ஆகும். அதுக்கப்புறமா நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சு எடுத்துக்கலாம். ஃப்ரிட்ஜில் வைக்கிறது பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 2 மணி நேரமாவது நீங்கள் இதில் ஃப்ரிட்ஜில் வைக்கணும். அப்போ தான் இது வந்து நல்லா செட் ஆகும். நீங்கள் உடனே எடுத்து ஊற்றிட்டீங்க அப்படின்னா கொலன்னு நம்ம இப்போ எப்படி காய்ச்சணுமோ அந்த மாதிரி தான் இருக்கும். அதனால் நல்லா ஃப்ரிட்ஜில் ஒரு 2 மணி நேரத்துக்கு வச்சுருந்துட்டு அதுக்கப்புறமா எடுத்து மாற்றிக்கலாம். ஃப்ரிட்ஜில் 2 மணி நேரம் வச்சு எடுத்தாச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இதுக்கு மேலே நம்ம எதுவுமே பண்ண தேவையில்ல, பிளேட்டை வச்சு கமுத்தி எடுத்துக்கலாம். சூப்பரான மேங்கோ புட்டிங் ரெடி ஆயிருச்சு. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பார்க்குறதுக்கே மாம்பழத்தை அப்படியே உரித்து வச்ச மாதிரி இருக்குது. ரொம்ப பார்க்குற கலர்ஃபுல்லாகவும் இருக்குது. அதுக்கு மேலே கொஞ்சம் அழகுக்கு நான் வந்து புதினா இலையை வச்சுருக்கேன். நம்ம வீட்டில் சாப்பிட்றதுக்கு அதெல்லாம் தேவையில்லை. எடுத்து பாருங்கள், அவ்வளோ சூப்பராக வரும் பாருங்கள். இந்த மாதிரி கட்டியாக இருக்கும். நம்ம எடுக்கிறப்ப வந்து கொலன்னு வரக்கூடாது. இந்த மாதிரி ஸ்பூனில் தனியாக வரணும். அப்போ தான் இது கரெக்டான பக்குவத்தில் வந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். ரொம்ப அருமையாக இருக்கும். டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா நீங்களும் இது போல் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். ரொம்ப ருசியாக இருக்கும். குழந்தைங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. மறக்காமல் செஞ்சு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம செரின்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.